தராசு மண்ணுக்கு என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலை பார்த்தோன்னா குடிச்சிட்டு வந்து நீயா ஒப்பார வச்சுட்டு இருக்கிற. இதே வேலை போ. மூஞ்ச பாரு, உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே, மணி அண்ணே, என்னடா இது காமோஸ்தரா புக்கில் வரா மாதிரி கொடுத்து படுத்துட்டு இருக்காரு? யாரோ திசை சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் ரைஸ் சாப்பிட்டாரு. அதான் அவர் கை காலம் இப்படி ஆயிடுச்சு. யோ, அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவு சம்பாதிக்கிறல, அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ற. உன் கையில கால விழுந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால் விழுந்து படுத்துட்டு இருக்கியே, இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி விடணுமா? யாரு இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னம்மா சொல்றாரு அவரு? இந்த சிடி கொடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது சமையல் குறிப்பு. மணியண்ணே, சிடியில் நீங்க சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் வாய் வாத்து மூணு மலைப்பா மாதிரி சைடா போகுது. மூமெண்ட் வேற ஹெவியாகுது. ஏய், என்னடாச்சு? ஐயோ மாமா ஃபிட்ஸா? எனக்கு வேணும், அதுக்கு நீ உள்ள போகணும். உயிர் போற நேரத்தில் கூட உன் உள்ளத்துல கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து காப்பாத்த நினைக்கிறிய? ரமணா, ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணுவான். ஏய் சே, அசிங்கமல்ல பொம்பளை மேல எல்லாம் கே வச்சுட்டு. ஏய் அர்ஜுன், அந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு, அவளை நான் மீட் பண்றேன். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து, எனக்கு உங்க அப்பாவுக்கு எந்த சம்மதம் இல்லை நான் சொல்றேன். உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும். என்ன ரமணா நீ இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி 25 கோடி பிசினஸ் பேச உட்கார்ந்து இருக்காங்க ரமணா. அர்ஜுன் சப்பா பார்ட்டி இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கியே, இவன் உயிரோட இருந்தா தானே? அவன் யார் தெரியுமா? ரமணா தம்பிடா. செல்வி, என்ன நடக்குது நம்ம புள்ள? ஏய் மீசா வாயா. ஏய் சின்னவனே, பயப்படாத, அப்பா வராரு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய் வண்டி நிறுத்து. டேய் முதல்ல நான் வண்டியிலேருந்து கீழே இருக்கேன். அவன் கூட போந்த தம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. டேய் அவனா இருக்க? அண்ணா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்கு. ஏறடா வண்டி. That's fine. Doctor, my friend, hand cutting, blood going, please தையல் போடுங்க. Help. You see, this is a criminal case. You should file FIR. டாக்டர், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டாக்டர். நீங்கள் எழுதி தர மருந்தெல்லாம் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன். இது சத்தியம் டாக்டர். Out! ஐயரே, நான் ஐயர் இல்லை. சி, ரொம்ப முக்கியம். என்னை வேலு நாயக்கர் ஸ்டைலில் மிரட்ட விட்றா. ஐயரே, டாக்டர் பேர் நான் கேளு. तुम्हारा नाम क्या है? What? டாக்டர் அட்ரஸ் எங்க, எத்தனை குழந்தைங்கன்னு கேளு. तुम्हारा एड्रेस क्या है? तुम्हारा बच्चा कितना है? మీరు ఏం చెప్తావు? నాకు అర్థం లేదు. டேய், என்னடா அர்த்தம் காலேது அறந்து போன காதுன்றான். தெலுங்கு தெரிஞ்ச ரவுடி எவனா இருக்கானா பாரு. பாபு ఇక్కడ చూడు బాబు, ఏలుగుండలో వాడా వెంకటరమణ ఫ్రెండ్ కాపాత్రా, இல்லனா గోవిందా. Don't worry. Nurse,
Take him to emergency ward. காப்பாத்து கோவிந்தா, போ கோவிந்தா. மாப்பிள்ள ரமணா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர போறான். நாம அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம கோவிந்தோ கோவிந்தோ. பாய். என்ன பிரதர், ஆ பிரதர். நர்ஸுங்க நல்லா இருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா? அதெல்லாம் வேணாம். வலிக்குதா? இந்தா இந்த பாலகுடி அடிக்கடி கை வேற அறுத்துக்கிற, ரத்தம் சேரட்டும் உடம்புல. क्या हो रहा है इधर? ये तो हॉस्पिटल है. பிபியா டாக்டர், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுங்க? வாங்க உட்காருங்க. பானுமதி கொண்டை. ஏய், தொடாத. சௌரி கையோட வந்துரும். போடுங்க. டாக்டர் பேசிட்டாங்க. எல்லாரும் முத்த கொடுங்க டாக்டர். வாங்க 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 முத்த கொடுங்க. எப்படி? இலை வேணும்னா கை கொடுக்குறான் பத்தியா? கருகணம் பிடிச்சோன்னு எங்கேந்திரா வந்து சேர்றீங்க? உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போயிட்டு எங்களை குமரி குப்பை தொட்டில் போட்டாங்கடா. நாங்க உயிரோடு இருக்கிறது என்னால நம்ப முடியலடா சாமி. ஐயோ தலை சுத்துறாப்பா. ஆல் அனிமல்ஸ் காய்கறி இப்பதான் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள குடலை கொட்டி வந்துட்டீங்களா? ஏண்டா என் சமையலுக்கே இப்படி அலையிறீங்களே? இன்னும் நல்ல சமையல் சாப்பிட்டான்னு வச்சுக்கா, ரவுடிஸ் விட்டுட்டு சிலிண்டரா கிச்சன்ல உட்காந்துருவானுங்க. ஏண்டா வரீங்க ஏதோ மெகா சீரியல் மாதிரி அவன் கதையை கேட்குறீங்க, ஆவோ காவோ ஜாவோன்னு போயின்னே இருக்கிறீங்க. யாராவது ரமணா கிட்ட போய் ரமணா 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பி, அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களாடா? ஏண்டா நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? டேய் அவன் காதே ஊந்து போச்சுடா. டேய் அதான் டெய்லி கவுச் ஆகி போறேனே, அவன் காதை என்ன கடிச்சு வச்ச? நான் எங்கடா கடிச்சேன்? அவனுக்கு கடிச்சாங்கடா. எல்லாமே கேக்குறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? நீலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஓனராக இருக்க வேண்டியவன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது. என்ன மேட்டர்னு சொல்லு. சரி ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். இந்த கேங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. டேய் என்கிட்ட 150 ஐடியா இருந்துச்சு, ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல. அவனுக்கிட்ட மாட்டி சம்பளம் மைனஸ் ஆனதான் மிச்சம். ஒரு ஐடியா வச்சுன்னு ரொம்ப பீத்திக்காது. டேய் லூஸ் தரமாக பேசாத. ரமணா ஜெயிலுக்கு போனால் நீ என்ன பண்ணுவ? ஒரு ஆழாக அரிசி கம்மியாக போடுவேன். ரமணா ஜெயிலுக்கு போனால் இந்த கேங்கே பிரிஞ்சிரும். அப்புறம் நீ ஃப்ரீ பேர்ட். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ரமணாவோட செல்ஃபோன் 1/2 மணி நேரத்துக்கு வேணும். டேய் அதுனா வாடகை சைக்கிளா? போய் 1/2 மணி நேரம் கேட்டு எடுத்துன்னு வரத்துக்கு? அவனுக்கு தெரிஞ்ச கண்ணந்தொண்டமாக வெட்டி காக்காக்கு போட்டுருவானுங்க. இந்தா ₹1 பிசிஓவில் போய் அழகாக ஃபோன் பண்ணிக்கோ. அவனுக்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏய் ரத்தம் சிந்தாம சுதந்திரம் கிடைக்காதரா? ஏண்டா நீ வாழ் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏன்டா ரத்தம் சிந்தனா? உனக்கு சேர்த்து தானே பேசுகிறேன். நீ காரில் போவேனா? அம்பானி மாதிரி பெரிய ஆளா வேணா? மும்பையே திரும்பி பார்க்க வேணா? ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா? பார்க்கணும். எடுக்கிறேன், செல்ஃபோன் எடுக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. பேச நேரம் இல்லை. போ 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 குயிக் குயிக். எஸ் அனிமல்ஸ் எதையும் காணும். துப்பாக்கிய தோசைக்காரண்டி மாதிரி டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கானுங்க. अबे छोड़ो मत उसको, पकड़ के मार मार मार, काट दे उस साले को, काट दे. என்னடா சத்தம்? பாருங்க நம்மள்ட்ட வேலை செஞ்சா இன்னைக்கு நம்மளுக்கே துரோகம் பண்ணிருக்கான். வெட்டணும்னா அவனை. டேய் இங்க என்ன பண்ற? சாமான் கழுவுறதுக்காக கழுவி காய வச்சு முடியல. ஏன்டா அடிச்ச? ஒரு செல்போன் எடுத்துட்டு வர முடியல? டேய் அந்த முடியல இல்லடா, மூச்சு வாங்குது, ஓடி வர முடியல. என்ன இந்த செல்போனு? சாரி கண்டுபிடிச்சன செவுள் மேலே வைக்கணும். போ என்ன ஃபிகர் நம்பர் தர்றியா? அவனுக்கு தான் பொம்பளை பழக்கமே இல்லையா? ஆடிட்டர் முரளிதரன் நம்பர். அந்த நோஞ்சா நம்பர் எதுக்கு? ஹலோ, என் நம்பர் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆன் டேட் டோட்டலாக கணக்கில் காட்டாத பேங்க் அக்கௌண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ்
எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சார் நீங்க சொல்றது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அக்கௌண்ட்ல 100 ரூபா கூட தேராது. உங்க அசிஸ்டன்ட் மணி அனுப்புனீங்கன்னா நான் மணியை ஆந்திரா வரைக்கும் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க. சரி சார், ஓகே. ஏய் மிமிகிரிலாம் பண்ணி அசத்துறியப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா, மூக்கு உறிஞ்ச மாதிரி பேசினா ரமணா வயசு வந்துடும். அப்போ மூக்க சொரிஞ்சா மாதிரி பேசினா தமனா வாய்ஸ் வருமா? டேய் நீ சும்மா கதை அடிக்காத, எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் உன் பிளான்ல ஒரு குற்றம் இருக்கு. என்ன? இப்போ அந்த மணி அனிமல் மும்பையில் இருக்கான். அந்த நோஞ்சான டவுட் வந்து மணிக்கு ஃபோன் அடிச்சா நீ மாட்டிப்பல்ல? ஆமாம்ல. வெயிட் பண்ணு, இப்போ நான் மூக்கு உறிஞ்சா மாதிரி பேசி சமாளிக்கிறேன். டேய் செல்ஃபோன் மறந்துட்டு வந்துட்டேன், வண்டி திருப்பு. ரமணா சொல் ரமணா. டேய் நீ உடனே கிளம்பி ஆந்திராவில் இருக்கிற குந்தக்கல்லுக்கு போ. அங்கே பெருசாக நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பெட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பார். அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில் காய வச்சு துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருவாரு. அறிவு கட்டவனே, இது கோட் வேர்டு. இதை சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற டைமண்டெல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பி வா. சரி. போடா போ, குந்தகல்ல குனிய வச்சு குத்துவாங்க. சக்சஸ். இந்தா. என்ன ரமணா ரூம்ல போய் திரும்ப வச்சிரு. டேய் இன்னதே ரமணா ரூமில் வச்சிரா, அது தண்டவாளத்தில் போய் என் தலையை வைக்க சொல்லி சந்தோஷமாக வச்சிடறேன். ஆனால் ரமணா பொண்டாட்டி அடிக்கடி அவர் ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு என்னாலாம் வைக்க முடியாது. இல்லாட்டி நீ தான்ப்பா மாட்டுவ. நான் ஏன் மாட்டேன்? ஏன்னா அதில் உன் ரேகை இருக்கு. ஃபோன் எடுக்க போகும்போது க்ளவுஸ் போட்டு போயிருக்கணும்ல. டேய் நானா ரமணாக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண வாடா போகிறேன் க்ளவுஸ்லாம் போட்டுன்னு போகிறதுக்கு? உண்மையை சொல்லு, நீ ரமணாவை மாட்டி விட பிளான் பண்ணுறியா இல்லை என்ன மாட்டி விட பிளான் பண்ணுறியா? ரமணா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா உனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. போ போ. அடே செல்போன் நீங்க மறந்து வச்சுட்டு போய் நான் இந்த பெட்டி பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வழியில போய் நம்ம தெரியாம दरवाजा बंद करो. हाँ हाँ ठीक है, आप जल्दी आइए. ஹலோ சொல்லுங்க. மணி எங்க இருக்க? ரமணா அர்ஜென்ட் ஆந்திரா போக சொன்னாரு, போயிட்டு இருக்கேன். என்னென்ன விஷயம்? ஒன்றும் இல்லை வச்சிடுறேன். We are from Income Tax Department, Vigilance. Give me your pen drive. என்கிட்ட இல்லை, मेरे पास कुछ नहीं है. हमारे पास पक्की खबर है. Please cooperate with us. Pen drive दीजिए आप. पेन ड्राइव दीजिए. हाँ. आप इंक्वायरी के बाद ही जा सकते हैं. नहीं ये No, police not allowed. Please come with us. चलिए हमारे साथ. என்கிட்ட சொல்லு. டேய் இது சீக்ரெட் மேட்டரா? எது? அந்த வெள்ளிக்கிழமை மழை வருமே அந்த மேட்டர் தானே? டேய் இது உனக்கு தெரிஞ்சிச்சா? ஆமாம்மா, அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி பெட்டி வாங்கிட்டியா? அந்த டிடி பெட்டி கொடுக்க மாட்டேனாடா, போட்டுட்டுமா? டேய் அறிவு கட்ட அனிமல், ஆந்திரால போய் தமிழ்ல கேட்டா எப்படா தருவான்? இல்லடா தெலுங்குல தானே பேசுனேன். சுக்கிரவாரம் வருஷம் ஒஸ்திந்தி. அப்படி கேட்க கூடாது, இப்ப நான் சொல்றேன் பார், அந்த மாதிரி கேளு. என்ன சொல்லணும்? சொல்றா. శుక్రవారం నువ్వు భార్య ఎవరితో పారిపోయింది இப்படி சொல்லு, இப்போ கொடுப்பான் பார். இதான் மேட்ரா? நீ அப்படியே போன்ல வெயிட் பண்ணு, எப்படி பெட்டி கொடுக்க போறான் பார். శుక్రవారం నువ్వు భార్య ఎవరితో పారిపోయింది. என்னடா சொன்ன? வர்ற வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டி எவனோ தள்ளிட்டு போறானா? நல்லா தமிழ் பேசுற, அப்புறம் தெலுங்கு பேச வச்சேன். போட்டு சாத்துறியா? उससे को फोन बंद करे. फोन ले लो.